இது என்னோட முதல் முறை இங்கே வர்றது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் கலந்துக்கிறது இல்லை. இன்னைக்கு மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயா பற்றி பேசுனா பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி முன்னோர்களை இந்த மாதிரி நம்ம வருடம் இந்த மாதிரி பெருநாள் விழாக்கு வந்து எல்லா தலைவர்களும் நம்ம கொண்டாடணும். ஏன்னா அப்பதான் வரலாறு என்னன்ட்டு அடுத்த வர தலைமுறைகள் புரியும். இது வந்து 400 வருஷம் முன்னாடி எதுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சில பேர் கேட்பாங்க. இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்துல இந்த மதுரை மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன நன்மைகள் செஞ்சார் அதை எல்லாருமே இந்த வரலாறு திரும்பி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மதுரை இன்னைக்கு இந்தியால ஒரு முக்கியமான சுற்றுலா ஸ்தலம் என்னன்னு பார்த்தா சவுத் சைட்ல இந்தியால மதுரை ஒரு முதன்மையான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக தான் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும், ஆயிரங்கால் மண்டபமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்தது வந்து திருமலை நாயக்கர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு மீனாட்சி கோயில பராமரிச்சு கட்டி கொடுத்தது, அதே மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த பெருமை அவருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை காமிச்சாங்க. இது வந்து இந்த சித்திரை திருவிழாவை உண்டாக்குனதே அழகர் ஆற்றுல இறங்குறதும் மீனாட்சி திருக்கலையும் ஒன்னா சேர்ந்து சித்திரை திருவிழா ஒன்னா கொண்டு வந்ததே திருமலை நாயக்கர் அவர்கள் தான். அதனால இன்னைக்கு அந்த அழகர் ஆற்றுல இறங்குறதை நீங்க நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இது வரைக்கும் நம்ம அழகர் ஆற்றுல இறங்க நான் பார்த்தது இல்லை. கல்லழகர் படத்துல அப்பா நடந்த விட தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அதை எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்த இந்த கலைக்குழுக்கும் இந்த நாட்டில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி மாவீரன் பற்றி சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கலை இந்த மாதிரி படத்துல கூட சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் மதுரை சைடுல படங்கள் காமிச்சா மூக்கு அறுத்துருவேன்பாங்க. அந்த மூக்கறுப்பு போராட்டத்தை வென்றவரும் மாவீரன் இவர் திருமலை நாயக்கர். ஏன் அப்படின்னு இப்பதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. அந்த போர்ல மூக்கு அறுத்து அவரை சாதிச்சுதான் இன்னைக்கும் பெண்கள் வந்து படத்தெல்லாம் பாக்குறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் வில்லன் மூக்கு அறுத்துருவேன் அப்படின்னு பெண்கள் அருவாமனை வச்சு சொல்லும் போதும் அந்த மதுரையை கனெக்ட் பண்றது எனக்கு உண்மையிலே இப்பதான் எனக்கு அந்த விஷயங்கள் புரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஐயா கொண்டாடும் வகையிலும் இன்னைக்கு இந்த மண்ணின் மைண்டன் நம்ம கேப்டன் அவர்களையும் இங்க வந்து நம்ம கொண்டாடினதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. 400 வருஷம் முன்னாடி மறைந்தவரும் சில நாட்கள் முன்னாடி மறைந்த 2 கடவுளுமே இன்னைக்கு ஒரே கடவுளாக நீங்க நம்ம பார்த்திருக்கோம். 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மதுரைக்கு பெருமையை சேர்த்தாரு. நம்ம காலத்துல நம்ம கேப்டன் இந்த மண்ணுக்கு மதுரை பெருமையை சேர்த்திருக்காரு. இதுதான் இந்த பெருமையை அவரோட மகனாக நான் எப்படி இவங்க எல்லாரும் அழகர தோல்ல சுமந்து வந்தாங்களோ அதே மாதிரி கேப்டன் கொள்கைகள் லட்சியங்கள் எங்க தொண்டர்கள் கனவை இந்த விஜயபிரபன் தோல்ல சுமந்துட்டு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இத்தனை வருஷம் எங்க கட்சிக்காக எங்க தொண்டர்களுக்காக இந்த தோழர்கள் எங்களுக்காக நீங்க இருந்தீங்க. உங்களோட வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் இன்னைக்கு நான் வந்து இந்த அரசியல் மேல இவ்வளவு சின்ன வயசுல நான் பொறுப்பு ஏத்துக்கினேன். எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் வருவேன்ட்டு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் எனக்கு தெரியாது. இருந்தாலும் போன பாராளுமன்றத்துல மக்கள் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவை எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது. அதுக்காக நான் வருத்தப்படல. இப்ப எனக்கு காமிச்சில நீ வரவே கொடுத்து இத்தனை பெண்கள் அன்பு கொடுத்தீங்களே, இதுதான் நான் ஒவ்வொரு முறையும் எங்க அப்பாட்ட சொல்லுவேன். நீங்க சம்பாதிச்ச ₹1 பணம் எனக்கு வேணாம், நீங்க சம்பாதிச்ச லட்சக்கணக்கான உள்ளங்கள் எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். அதுதான் நான் இன்னி வரைக்கும் எங்க அம்மா கிட்டே நான் சொல்லுவேன். எங்க அப்பா சமைச்ச ₹1 சொத்து எனக்கு வேணாமா, எங்க அப்பாவை நேசிச்ச மக்கள் உள்ளது இந்த விஜயபிரபர் ஒரு இடம் கிடைச்சா எனக்கு போதும். அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா நான் நிரப்பிட்டு வரேன். எங்க அப்பா கூட இருந்து இந்த விஜயபிரபர் நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து எல்லா உள்ளத்திலையும் இருக்கு. அது உண்மையில எனக்கு சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு தேங்க்ஸ்பா. இன்னைக்கு இந்த மாதிரி பல படத்துல வந்து இந்த மாதிரி மதுரையில இருக்கும் போது பல ரெக்கார்ட் இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் காமிக்கும் போது லைட் எல்லாம் அடிக்கும், இந்த மாதிரி அடிக்கும், எல்லாரும் வந்து பாடுவாங்க ஆடுவாங்கன்ட்டு. அது உண்மையிலே இன்னைக்கு வந்து நான் ஸ்டேஜ்ல உட்காந்து அது உணர்ந்தேன். எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சிரிப்பாவும் வெக்கமா இருந்தாலும் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் இங்க உட்காந்துருக்கோம், லைட் மூஞ்சில கலர் அடிக்கும் போதும், இங்க சைட்ல எங்க தொண்டர்கள் அப்பா பாட்டுக்கு ஆடும் போதும், அப்புறம் இங்க நடுல சின்ன சின்ன சலப்புகள் சில ரவுசுகள் எங்க கூட்டிட்டு சில பிரச்சனைகள் போறப்ப உண்மையிலே மதுரக்காரன் டாண்டா அப்படின்ற மாதிரி அந்த பாசம் நேசம் அந்த லந்து எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல இங்க எல்லாம் நான் பார்த்தேன். அண்ணன் கண்ணாடி போட்டு சூப்பரா இங்க ஆடிட்டு இருந்தாரு. எல்லாமே செமையா சூப்பரா மாசா இருந்தது.
ஏன்னா எப்பயுமே இங்க வந்த ஜிகர் தண்டாவும் கறி தோசையும் அப்பா பரோட்டாவும் வாங்கி கொடுத்தே பழகினாரு. எப்ப வந்தாலும் கேப்டன் உடனே பசங்களுக்கு ஜிகர் தண்டா, பரோட்டா, பன் பரோட்டா, ஆப்பிள் ஷேக்கு, கறி தோசை, இந்த மாதிரியே கேப்டன் ஐர மீன் குழம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அப்பா இல்ல இந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் அந்த நினைவுகளும் நான் பார்த்து இன்னைக்கு அப்பா இல்லாத அந்த இடத்துல இன்னைக்கு விஜயபிரபா நான் நின்று இன்னைக்கு உங்க முன்னாடி பாக்குறது எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. எனக்கு இந்த விழாக்கு என்னை கூப்பிட்டு என்னை கௌரவிச்சு என்னை அழைப்பு கொடுத்த சங்கத்துக்கும் இவ்வளோ சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்ச ஸ்ருதி ரமேஷ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எல்லா வருஷமும் கூப்பிடுங்க. உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக நிச்சயம் நான் வந்து கலந்துப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். ஏதோ பையன் மதுரை அப்பா மதுரை பையன் சென்னையில பிறந்தான்னு மட்டும் நினைக்காதீங்க. கேப்டனோட ரத்தம் தான் இது விஜயபிரபாக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. 1 மணி நேரம் பிளைட் வந்து இறங்கிரும் மதுரையில. சும்மா கை தட்டுறதுக்கோ பேசிட்டு போற நினைக்காதீங்க. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டா. சொன்னதுதான். அதனால இங்க நீங்க அரசியல் பேச விரும்பல. உங்க வீட்டு மகனாக நான் பேசிட்டு இன்னைக்கு மரியாதை செய்து கூட வந்திருக்கேன். அதனால ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஐயா கலைஞர் ஐயா, அம்மா ஜெயலலிதா அம்மா, கேப்டன் 3 தலைவர்கள் மறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. மக்கள் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு புரியும். அதனால கேப்டன் எங்கேயும் போகல. உரிமையோட பெருமையோட நான் சொல்லிக்கிறேன். இங்க இவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கீங்க. உங்க வீட்லயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். நீங்க ஒவ்வொரு இளைஞரும் இருப்பீங்க. அதே கனவை நிறைவேற்றதான் இந்த விஜயபிரபன் அரசியல் மேடையில் ஏறி இருக்கேன். என்ன பிரபலப்படுத்துறதுக்கோ என்ன அறிமுகம் செய்யறதுக்கோ எனக்கு 1000 வழிகள் இருக்கு, 1000 மேடைகள் இருக்கு. நான் எப்படியோ நான் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா எங்க அப்பாவோட கொள்கைகள், எங்க அப்பாவோட கனவுல நிறைவேற்ற இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாடணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு கேப்டன். அதை நிறைவேற்றதான் விஜயபிரபன் அரசியல் மேடையில ஏறி இருக்கேன். அதை யாரும் மறந்துடாதீங்க. நிச்சயம் என்னைக்கும் கேப்டன் இல்லாத இந்த இடத்திலையும் கேப்டன் மகனாக நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன். அதுல ஒரு கடுகளவு கூட சந்தேகம் யாருக்குமே வேண்டாம். மீண்டும் சொல்றேன், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான். அதனால வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் சென்னைக்கு போனோம். மீண்டும் நாளைக்கு வந்து தேமுதிக கொடிநாள் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆரம்பிச்சு கொடிநாள் நல்ல இடத்துல கொடி நிகழ்ச்சி இருக்கு. அதனால நாளைக்கு ராணிப்பேட்டைக்கு போறேன். அதனால் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறும் விஜய் பிரபாகரன். கலைக்குழுக்கும் காவல்துறைக்கும் அனைவருக்கும் இந்த நாங்கள் நன்றியை தெரிவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நமது சங்க சார்பாக கேப்டன் அவர் அன்பு மகன் விஜய் பிரபாகரன் சால்வை அணிவிக்கப்படுகிறது.